நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல விஜய் அவர்கள் சட்டசபையில் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கறத இமிட்டேட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிச்சு ஒரு தரப்பு அதை மிகப்பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சமூக ஊடகங்களில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது தாவேகா கும்பலை மிகப்பெரிய அளவில் எரிச்சலடைய செய்தது. இதற்கு சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக நம்ம எதையாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த தாவேகா கும்பலும் ரூட்டு மாஃபியா கும்பலும் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக அவதூறுகளையும் ஆபாசத்தையும் சமூக ஊடகங்களில் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் காக்கா ஓட்டுற மாதிரியும், சாட்டை துரைமுருகன் ஒரு எக்ஸாம் ஹாலில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஐயோ ஜட்டிக்குள்ள பிட்டு இருக்கே, எடுத்து எழுத முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே, நம்ம முதல் ரோல உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரியான சித்தரிப்புகள். அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பிஸ்கட் கடையில் உட்காந்துருக்கிற மாதிரி, அது நாம் தமிழர் பிஸ்கட் கடை அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் போட்டு சீமானவர்களுடைய புகைப்படத்தை கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தன் பதிவு போட்டிருக்கிறான். போக்கிரி விக்டர் அப்படின்னு அந்த ஐடி. அவன் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருவேளை அந்த பதிவை நீக்கிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அந்த லிங்கையும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தாவேகா கும்பல் சீமானவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போட்டு ஒரு போட்டோவை போட்டு சாட்டை துரைமுருகன் விஜயை கிண்டல் பண்ண அந்த ஒரு விஷயத்தை வெட்டி ஒட்டி ஒரு ஏஐல ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்மளால எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் யாராவது கண்ணீர் அஞ்சலி சீமானவர்களுக்கு இந்த மாதிரி தாவேகா தரப்பு ஒரு போஸ்டர்ல அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ விஜய் அவர்களுக்கு அதே விஷயத்தை நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் யாராவது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த நாளே கைது பண்ணுவீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர், சீமானவர்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற பாகுபாடு தான். இதை தான் மதுரை உயர்நீதிமன்றமும் கேட்டுச்சு. சீமானவர்கள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவர், விஜய் அவர்களுக்கு எதிராக அவதூறா பேசிட்டாங்க அப்படிங்கிறப்ப எம்எல்ஏ என்று பார்க்காம கூட நீங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணி அவசரமாக கைது பண்ணக்கூடிய இந்த காவல்துறை சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பிய பிஸ்மியை ஏன் கைது பண்ணல அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேட்டிருக்கு. சாட்டை விஜய் அவர்களை கலாய்ச்சி இமிட்டேட் பண்ணி வீடியோ போட்டாரா? நீங்க தாராளமா சாட்டையை கலாய்ச்சி வீடியோ போடுங்க. இந்த பாண்டா பிரசாந்த்னு இந்த ரூட்டு மாஃபியா கிட்ட விலை போன ஒரு தடி தாண்டவராக இருக்கான். அவனுக்கு ரிவ்யூவே ஒழுங்கா பண்ண வராது. அவன் பொலிட்டிக்கல்ல நான் கண்டென்ட் பண்ணி கிளிக்க போறேன், அரசியல் பேச போறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தான். எங்க அப்பாவை சட்டத்தோட ஓட்டக்குள்ள வச்சு கைது பண்ணிட்டீங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அரெஸ்ட் ஆனப்ப பேசினவன் தான் இவன். இதே இந்த பாண்டாங்கிறவன் நாம் தமிழர் கட்சி மேடையிலையும் பேசியிருக்கான். அவன் வாய் வைக்காத அரசியல் கட்சியே கிடையாது. அவன் சாட்டையை பார்த்துட்டு காப்பி பண்ணி நம்மளும் சாட்டை அளவுக்கு பாப்புலர் ஆயிடலாம் அப்படின்னு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா அவனும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை ஊரே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்ன கன்றாவேடா பண்ணி வச்சிருக்க, சாட்டையை பார்த்து நீ ஏதோ பண்றேன்னு சொல்லி காரி துப்புற மாதிரி இருக்கடா அப்படின்னு இந்த பாண்டா பிரசாந்த் அவன் சோசியல் மீடியால எச்சியை காரி துப்பிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன் பண்ணது அருவருக்கத்தக்க தனமா இருந்துதான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அதுல ஆபாசம் இருந்துதான் சத்தியமா கிடையாது. சத்தியமாக சொல்றேன், அது ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா விஜய் அவர்களுடைய அந்த பெர்சனாலிட்டியை அப்படியே இம்பர்சனேட் பண்ணி சாட்டை அவர்கள் இமிட்டேட் பண்ணது உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. தாவேகாவில் பயணிக்கக்கூடிய நபர்கள், தாவேகாவிற்கு ஆதரவாக யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு சாட்டை துரைமுருகன் அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னா நீங்க சீமான் மாதிரி இமிட்டேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு போங்களேன். அதற்கு யார் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க போறது இல்லையே. இதே சாட்டைய காக்கா விரட்டுற மாதிரி ஒரு கோட்டு சுட்டை போட்டு சாட்டை காக்கா விரட்டுறதுக்கு மொட்டை மாடியில் உட்காந்துருக்க மாதிரி, எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்க மாதிரி, அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அது முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை. எங்கே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சீமானவர்களுடைய புகைப்படத்தை கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு ஒட்டி அதுக்கு பக்கத்தில் சாட்டை உட்காந்துருக்க மாதிரி இவங்க ஏஐயில் இமேஜை ஜென்ரேட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் பகிர்றதை பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அருவருக்கத்தக்கத்தனமாக இருக்கு. கருத்தியல் ரீதியாக பேசி ஜெயிக்க முடியாதவன் அவதூற கையில் எடுப்பான் அப்படின்னு சீமானவர்கள் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதற்கு இந்த தாவேகா கும்பல் அப்படிங்கிறது விதிவிலக்கல்ல. எப்படிரா உங்களால் டெத் அபியூஸ் அப்படிங்கிறத எளிதாக பண்ணிட்டு கடந்து போயிட முடியுது? உங்களுடைய தலைவருக்கு, இதே விஜய் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரனோ இல்லை திமுகவை சார்ந்த நபர்களோ அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களோ பண்ணால் அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும்? இவங்க இதை எங்கேருந்து பழக்கப்பட்டு வந்தாங்க அப்படின்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்த டைமில் ரெண்டு ரசிகர்களுமே மோதிக்குவாங்க சோசியல் மீடியாவில். அப்போ அஜித் ரசிகர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கும் கிரிட்டிசிசத்துக்கும் பதில் சொல்ல முடியாமல் அஜித்
குடும்பத்தையே ரொம்ப கேவலப்படுத்தி அஜித்தோட மனைவி பொண்ணெல்லாம் மார்ஃப் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய தாவேகா கும்பல், இதுக்கு முன்னாடி இயங்கி வந்தக்கூடிய விஜய் ரசிகர்கள் சமூக ஊடகங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அஜித்துக்கெல்லாம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு இதே கும்பல் வந்து சோசியல் மீடியால இதுக்கு முன்னாடி எல்லாம் பதிவு பண்ணியிருக்கு. அந்த கும்பலை கொண்டு வந்து அரசியலுக்குள்ள விட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை கேவலமாக, அவதூறாக, ஆபாசமாக அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி டெத் அபியூஸ் பண்ற அளவுக்கு இந்த கும்பல் தரம் தாழ்ந்து இறங்கி இருக்கு. அப்படின்னா நம்ம யாருக்கு வேணாலும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம், நம்மளை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு காவல்துறை அப்படிங்கிறது நம்ம அண்ணா விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால யார் வழக்கு கொடுத்தாலும் நமக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற திமுறலையும் அகம்பாவத்திலையும் ஆளுங்கட்சிங்கிற மமதையிலையும் தான் இந்த தாவேகா கும்பல் இந்த அளவுக்கு கேவலமான வேலையை சமூக ஊடகங்களில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சாட்டை வச்ச விமர்சனத்துக்கு பதில் இருக்கா? சாட்டை துரைமுருகன் மரிய வில்சன் பற்றி பேசினதுக்கு, சாட்டை துரைமுருகன் வந்து வினோத் அமைச்சர் குறித்து பேசினதுக்கு எவ்வளோ குற்றச்சாட்டுகளை இந்த தாவேகா அரசாங்கத்திற்கு எதிராக சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து எடுத்து வச்சிருக்காரு. சாட்டை ஒன்றும் கோட்டு சூட்டை மட்டும் போட்டுக்கிட்டு விஜய் மாதிரி ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போல ராஜா. சட்டசபையில் தாவேகா எந்தெந்த இடத்துலலாம் கோட்டை விட்டுருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் ஓட்டை இருக்கு அப்படிங்கிறத பல இடங்களில் சாட்டை துரைமுருகன் சுட்டி காட்டியிருக்காரு. அதற்கு பதில் கொடுத்து நீ உட்காந்து காணொலி போடுற அப்படின்னா, விமர்சனம் பண்ற அப்படின்னா உன்னை வந்து பாராட்டலாம், கைதட்டலாம், வரவேற்கலாம். அதை விட்டுட்டு நீ ஆபாசத்தை கையில் எடுக்கிறது, டெத் அபியூஸ் பண்றது, அவதூற பரப்புறது, இப்படி தரம் தாழ்ந்து மூன்றாம் தர அரசியலை இந்த தாவேகா கும்பல் சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல எக்ஸ் தளத்திலேயோ கம்யூனிகேட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நபர் யாரு, அவர் எப்படி பதிவு போட்டிருக்காரு, சீமானவர்களுக்கு அவர் அடிச்ச கண்ணீர் அஞ்சலி போஸ்டரு, இது எல்லாத்தையும் நான் ஆதாரத்தோட தர்றேன். வழக்கறிஞர் பாசறை இருந்தீங்கன்னா அந்த நபர் மீது யாரெல்லாம் சீமானவர்களுக்கு எதிராக கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை ஏஐல ரெடி பண்ணி சமூக ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்கானோ அவங்களுக்கு எதிராக எப்படி பிஸ்மிக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு கொடுத்தீங்களோ அதே போல இந்த தாவேகா கும்பலுக்கும் எதிராக வழக்கு கொடுத்து அவங்கள வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய விடுங்க அப்படிங்கிறேன். அப்படி ஒரு 10 பேரை நீங்கள் அலைய விட்டீங்கன்னா தான் அடுத்து இது மாதிரியான கேவலமான காரியங்களை செய்யறதுக்கு பயப்படுவானுங்க. ஒரு கட்சியையும் ஒரு கட்சியுடைய தலைவரையும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது வேற, கேலி பண்ணுறது வேற, ஒருத்தரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறது வேற. ஆனால் ஒரு கட்சியோட தலைவருக்கு கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடித்து அதை வந்து சமூக ஊடகங்களில் பரப்பி அதை வந்து பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது உண்மையிலேயே கேவலமான மனநிலை. அதை வந்து இந்த தாவேகா கும்பல் சீமானவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, இந்த தாவேகா தரப்பு வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் பரப்பக்கூடிய பொய்யும் அவதூறும் மிக வேகமாக காட்டுத்தீயாக சமூக ஊடகங்களில் பரவுது. இன்னைக்கு தாவேகா தரப்பு சொல்றது தான் நாட்டில் நடக்குது அப்படின்னு மக்கள் நம்புற அளவுக்கு இந்த தாவேகா கும்பலும் இந்த ரூட்டு மாஃபியா கும்பலும் தொடர்ந்து செயல்பட்டு வருது. சீமானவர்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இது மாதிரி சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பக்கூடிய இந்த தாவேகா நபர்கள் மீது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை உரிய வழக்குகளை தொடர்ந்து இந்த நபர்கள் இது போன்று செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். மக்களாகி நீங்கள் இந்த தாவேகா கும்பல் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் எதிராக அவதூறு பரப்புறத, ஆபாசத்தை பேசுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.